எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியின் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவில் ராசி பலன்களை பார்ப்போம். ஜனவரி மாதம் 19/1/2026 திங்கட்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம் தை மாதம் 5ஆம் நாள், திருவோண நட்சத்திரம், வளர்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய தேதி பிரதமை தேதி. இன்றைய யோகம் வஜ்ரம் நாம யோகம். இன்றைய கரணம் கிம் சுக்கனம், பின்பு பவ கரணம். 2 மணி வரலும் கிம் சுக்கன கரணம், பின்பு பவம். இன்றைய நட்சத்திரம் உத்திரம், பிறகு திருவோணம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை, மிருகசீரிடத்துக்கும் திருவாதிரைக்கும் சந்திராஷ்டமும், மிதுன ராசியில் முழு சந்திராஷ்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் புதன், செவ்வாய், சூரியன், சந்திரன், சுக்கிரனின் பயணம், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்ற போது, நம்ம வழக்கமா அந்த 2வது ராசி இயக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்ப மிதுன ராசிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிதுன ராசியை பொறுத்த வரையில் கடகத்தை இயக்க வேண்டும். கடகம்னா இப்ப கடகம் புனர்பூசமும் அதுல இருக்கு. மிதுனத்துக்குள்ள மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசமும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா கடகத்தை எப்படி இயக்கிறது அப்படின்னா, கடகம் என்பதும் ஒரு பெருமாளின் இடம் தான், கடல். அப்போ கடகம் கடல்னா பள்ளி கொண்ட பெருமாள் பார்த்துருக்கீங்களா? படுத்து பாம்பு மாதிரி போய் அதுல படுத்துக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா? அந்த பெருமாள் வழிபாடு ஒரு பிரசித்தி பெற்றது. நிறைய விஷயங்கள் கிடைக்கும் பாருங்க. புனர்பூசம் குருவோட நட்சத்திரம், ஆயில்யம். இப்போ பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அங்க புதனை கனெக்டிங் பண்றாங்க, அடுத்த ராசியோட கனெக்ட் பண்றாங்க. அப்ப நம்ம அதை இயக்கணுமா வேணாமா? அப்போ பள்ளி கொண்ட பெருமாளை வழிபடும் பொழுதும், புரியுதுங்களா, நீங்க வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது தாய், வீட்டில் இருக்கின்ற தாய் அல்லது தாய் வயதொத்த தாய்மார்கள் வீட்டில் இருந்தால் அவர்களையும் தினந்தோறும் வணங்கும் பொழுது முடிஞ்சா காலில் விழுந்து ஆசீர்வாதம். சிறப்பா வாழ்வீங்க. மிதுன ராசிக்காரங்க தாயின் காலை பற்றும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை உண்டு. இதுதான் இயக்கம். அம்மா இல்லை, வெளியில் இருக்கிறாங்க, அப்ப அன்னை, புரியுதுங்களா? பெண் தெய்வத்தை படிச்சு அதை டெய்லி ரொட்டீன் பண்ணணும். ஒரு நாள் போனேன் வரல அப்படின்லாம் இல்லை, டெய்லி பண்ணும்போது உங்களுக்கான சிறப்பான விஷயங்கள் கிடைக்க பெறும். அதுவும் இன்னைக்கு திங்கட்கிழமை, திருவோண நட்சத்திரம், பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாள், ஆதி திருவரங்கம் அல்லது திருவரங்கநாதர், எங்கேயும் வேணாலும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த மாதிரி பாருங்க, ஆரணிக்கு பக்கத்தில் அவனியாபுரம்னு ஒரு இருக்கு, மேல ஒரு நரசிங்க பெருமாள் கோயில் இருக்கு. அங்க அவரும் சிங்க முகத்தில் இருப்பாரு, அந்த லட்சுமி தேவியும் சிங்க முகத்தில் இருப்பாங்க. அது ஒரு ஹைலைட். அங்க ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலம் அவனியாபுரத்தோட அந்த பெருமாள். அங்க போனீங்கன்னா பள்ளி கொண்ட ஸ்தலமும் ஒண்ணு இருக்கு. படிய அளந்து படுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல. அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயில்லாம் இருக்கு. உங்களுக்கு எது பக்கத்துல கன்வீன்ஷனா இருக்கும், மிதுன ராசிக்காரங்க போய் வழிபாடு பண்ணும்போது எல்லா விதமான வெற்றியும் ஏற்றமும் கிடைக்கும். எல்லா வளமும் கிடைக்கிற அளவுக்கு நீங்க வாழணும் அப்படின்னா வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அதை வழிபாடு பண்ணீங்கன்னா ஓகேங்களா? சரி, ராசி பலன்களுக்கு போலாங்களா? மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்ற ராசிகளிலே மேஷமும் ஒன்று. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனை துன்பங்களிலிருந்தும் விடுபடக்கூடிய அமைப்பு. இந்த 2026 உங்களுக்கான வருடமே. 7 சனியை பத்தி கவலையே படாது. உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுமே இல்லை, புரியுதுங்களா? கொஞ்சம் போராடி பெற வேண்டிய அமைப்புகள் இருக்குது. ஒரு லோன் கேட்குறோம், கிடைக்கல, ஒரு பணத்தொகை கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள் உங்களுக்கு மாறி மாறி வருது. அது மட்டும்தான் இங்க பிரச்சனை. மீதி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கிறது. வெற்றியும் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கான நாள்.
வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சி கொண்டு நன்மைகள் ஏகப்பட்டது நடக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு. அதே போல சகோதர வழியில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள், தேவையில்லாம சண்டை சச்சரவுகள்ல இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு, ஏதாவது முன்பு வழக்கு நடந்ததுன்னா இப்போ வழக்குல இருந்து வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த நாளை பயன்படுத்தும் போது இன்னும் சிறப்படையும். வாழ்த்துக்கள். மிதனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சி கொண்டு கொண்டாட்டம் கொண்டு கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு உங்களுடைய கல்வியில புதுவிதமான ஒரு முயற்சியை நீங்க எடுப்பீங்க. அந்த முயற்சியும் நீங்க ஜெயிப்பீங்க. அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு மிதனராசி வியாபாரிகள் பொறுத்தவரையிலும் இது இரட்டைப்பு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்ப இருந்துகிட்டு இருக்கு. மே மாசம் வரலுமே நீங்க சேஃப் ஜோன்ல தான் இருக்கிறீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பா இருக்கும். அதுவும் இன்றைய நாள் அதுக்கான அச்சாரம் எடுக்கின்ற நாளாக தான் இருக்கு. சந்திராஷ்டமம் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. புரியுதுங்களா? வார்த்தைகளை மட்டும் கவனமா இருந்தா போதும், சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள், வெற்றி மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் அத்தனையுமே உண்டு. என்ன வேணாலும் கிடைக்கும். நீங்க அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. திருவோண நட்சத்திரம், பெருமாள் வழிபாடு நீங்க போங்க, நித்தம் சென்று வருவீர்கள். இருந்தாலுமே கடகத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் 10 நாள் போவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க, கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அப்படி போகும்போது இன்னும் சிறப்பான முறையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்து கொண்டிருக்கு. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் நிறைய திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இந்த தை மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. வெற்றியும் பெறும். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு மேன்மையான நாள், வெற்றிகள் உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா வகையிலும் ஏற்றங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டு. வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், தனதானியங்கள் கொடுக்கறது, ஒரு தானங்கள் கொடுக்கறது, ஒரு மகிழ்ச்சி, அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனா மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களை துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இந்த நாள்ல நீங்க எல்லா விதமான வெற்றியும் உயர்வும் கிடைக்கின்ற அமைப்புகள் இருக்குது. 2 விஷயத்துல கவனமா இருக்குங்க. வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வச்சுக்கூடாது. வெளி உலக வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் பிரச்சனை, வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஆதரவு இருக்கணும். யாரா இருந்தாலும், துலாம் ராசி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மாணவ மனைவியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வீட்டுல கரெக்டா இருந்துட்டாங்கன்னா வெளியில உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த நாளில் அதற்கான பங்கம் ஏற்படும். கவனப்பட்டு இருங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள், வரவுகள் கூடும், எல்லா வகையில் நன்மைகள் உண்டு, விரயங்கள் உண்டு, செலவுகளும் உண்டு, முயற்சி உண்டு. ஒரு பயணம் தடைப்பட்டு நிற்கும், மீண்டும் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் வரவுகள் உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்கள், தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் சில கவலைகள் உண்டு. மனக்கலக்கம் சொல்லுவாங்க, மனக்கலக்கம், மனக்குழப்பத்திலே தான் இருக்கிறீங்க. இந்த குழப்பத்திலிருந்து நீங்க இன்னும் தெளிவடையல. இன்றைய நாள் அது தெளிவடைந்து வெளியில வர முயற்சி செய்யுங்கள். வெற்றி கிடைக்கும். கிரகத்தின் பார்வைகளோ கிரகத்தின் தன்மைகளோ சுமைகளோ இல்லை, எல்லா கிரகமும் பயிற்சியாகி போயிடுச்சு. தலைமையில உட்கார்ந்தவங்க எல்லாம் இப்போ 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனையே எதுவும் கிடையாது. குருவின் நேரடி பார்வையில மட்டும்தான் இருக்கிறீங்க. சில தெளிவான முடிவுகள் எடுங்க, ஜெயிக்கலாம். மகர ராசி என்பவர்களே, புதன் செவ்வாய் சூரியன் சந்திரன் சுக்கிரன் இந்த 4 கிரக சேர்க்கைங்கிறத விடவும் இது மொத்தமா சேர்ந்து உங்களுக்கு பயத்தை உருவாக்கி வச்சிடும். ஐயோ நம்ம இன்னும் ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டுவேன்ற மாதிரி இருக்கும். உங்களை மறந்து, உங்களுடைய வெற்றியை மறந்து தோல்வியை நினைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தோல்வி இல்லை, வெற்றியை நோக்கி பயணம் செய்யுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக மாறும். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் செலவுகள் மேலோங்கும், வரவுகள் குறையும், எண்ணம் ஈடேறாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த விதமான கற்பனைக்குள்ளேயும் போகாமல் நிஜ வாழ்க்கையில் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்கள், மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. எப்பவுமே சொல்றீங்களா, எப்பவுமே பணிந்து போவதற்கு துணிந்து எத்தனை காரியங்கள் செய்தாலும் வெற்றி பெறும். பணிவு தான் முதல்ல முக்கியம். அது உங்ககிட்ட வந்துடுச்சுன்னா நீங்க எப்போதுமே வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் அதற்கான நாள். அதற்கான நாளுங்கிறத விட அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நாளில் இருக்கிற குரு உங்களுக்கு அத்தனை வகமான செல்வங்களையும் சேர்த்து தருகிறார். அதான் விஷயம். நாளில் இருக்கிறவங்க உங்களுக்கு எட்ட பாக்குறாரு. அப்ப உங்களுக்கு கடன்களை தீர்த்து வைக்கிற அமைப்பு இருக்கு. பேங்குக்கு போன பொருள்லாம் திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குன்றது. நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை.
உங்கள் அன்றாட வேலைகள் மட்டும் செஞ்சு வாருங்கள் போதும். எல்லா நாளும் இனிய நாளாக அமையும். அதுவும் இந்த நாள்ல வந்து குறிப்பிட்டபடி சொல்லணும்னா நீங்க செய்கின்ற வேலை வெற்றி பெறும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.